இந்திய தந்தி. இந்தியாவில் தந்தி இறந்த 12வது நினைவு நாள் இன்று 30/6/2024. 2024 ஏறத்தாழ 165 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் நுழைந்து வளர்ந்து இந்திய மக்களின் வாழ்வு சாவோடு பின்னி பிணைந்து தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தால் நலிந்த தந்திக்கு இந்தியா 30/6/2013 விடை கொடுத்தது. 1966 ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி 6 மாதங்கள் சென்னை தந்தி பயிற்சி நிலையத்தில் அடிப்படை பயிற்சி பெற்று 1/4 நூற்றாண்டு தந்தியில் பணியாற்றிய பசுமையான நினைவுகள். அஞ்சல் எழுத்தராகி ஓராண்டு பணி முடித்த பின் தந்தி பயிற்சிக்கு சென்றேன். தந்தி பயிற்சி நிலையம் கீழ்ப்பாக்கத்தில் ஓம்ஸ் சாலையில் தியாகராஜ பாகவதரின் பழைய பங்களாவில் இருந்தது. எங்களுக்கு பயிற்சி ஆசிரியர் திரு PH நரசிம்மன். அவர் பயிற்சி நிலையத்தில் கண்டிப்பான ஆசிரியர். வெளியில் வந்தால் எமக்கு பெரிய தோழர். சென்னையில் நாங்கள் பார்க்க வேண்டிய இடங்களை பட்டியலிட்டு திட்டமிட்டு தினமும் நாங்கள் ஒவ்வொரு இடமாக பார்க்க உதவினார். எங்களுக்கு காலை 6 மணி முதல் 14 மணி வரை வகுப்பு. மாலையில் சென்னையை சுற்றி பார்க்க வசதியாக இருந்தது. பயிற்சியின் தொடக்கத்தில் 3 மணி நேரம் மணிக்கட்டசைவு ரிஸ்ட் ஆக்ஷன் பயிற்சி பெற்றோம். ஆள்காட்டி விரல் தந்திக்கட்டையை தொட்டு கொண்டு இருக்க மணிக்கட்டு மட்டுமே நேராக அசைய வேண்டும். கை அசைய ஆடக்கூடாது. இப்பயிற்சியின் முதிர்ச்சியே தந்தியின் கட்கட சமிக்கைகள் சரியாக ஒலித்து எதிர்முனையில் தந்தி சமிக்கையை சரியாக கேட்டு பிழையின்றி தந்தியை எழுத முடியும். தந்தியை அனுப்பும் பொழுதும் பெறும் பொழுதும் முழு கவனம் செலுத்துவதற்காக கவனம் ஒருமுகப்படுத்தும் வகுப்பு கான்சன்ட்ரேஷன் கிளாஸ் நடைபெற்றது. கையெழுத்து அழகாக இருப்பதற்காக கையெழுத்து பயிற்சியும் தரப்பட்டது. வெப்ப காலத்தில் தப்பில்லாமல் வரும் தந்தி சமிக்கைகள் மேகமூட்டம், மழை, குளிர், பனிக்காலங்களில் பாதிப்புக்கு உள்ளாகும். அக்காலங்களில் மிக கவனமாக எழுதுவதில் ஏற்பட்ட சிரமங்கள் ஏராளம். மின்சாரம் தடைப்பட்ட காலத்திலும் மின் கலங்களினால் தந்தி இயங்கியது. மெழுகுவர்த்தி ஒளியில் தந்தி அனுப்பிய பெற்ற நிகழ்வுகள் நினைவில் நிற்பவை. மக்கள் மத்தியில் பிறப்பு, இறப்பு, அபாய, அவசர செய்திகளுக்கு தந்தி என்ற நிலைமையை மாற்றியது வாழ்த்து தந்தி முறை. 1 முதல் 25 எண்கள் வரை எண்ணை குறிப்பிட்டு ஏற்ற வாழ்த்தை போற்றி அனுப்பும் அரிய வாய்ப்பு தந்தி போக்குவரத்தை பெருக்கியது. ஒரு நடுத்தர குடும்ப திருமணம் பிற விழாக்களுக்கு 100 அளவிலும் செல்வந்தர் குடும்ப விழாக்களுக்கு 500 முதல் 1000 வாழ்த்து தந்திகள் வந்தன. திருமண மண்டபங்கள் நிறைந்த ஊர்களில் முகூர்த்த நாட்களில் வாழ்த்து தந்தி பதிந்திட, அனுப்பிட, பெற்று பட்டுவாடா செய்திட அதிக ஊழியர்கள் நியமிக்கப்படும் நிலையும் ஏற்பட்டது. விடுப்பு விண்ணப்பம், வணிக வழக்கு விவகாரங்கள், அவசர அறிவிப்புகளை தந்தியில் அனுப்புவது ஆவணமாகும். சாதாரண செய்திகளை சாதாரண கட்டணத்தில் அனுப்புவது சாதாரண தந்தி. இரட்டிப்பு கட்டணத்தில் அவசரமாக அனுப்புவது அவசர தந்தி. இறப்பு செய்திகள் சாதாரண கட்டணத்தில் இரட்டிப்பு அவசர தந்தியாக செல்லும். கடலில் கப்பலில் சிக்கி உதவி கோரும், உயிர்காக்கும், மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றும் அரசின் அவசர ஆணைகள் மிக மிக துரித தந்திகள். வகையறிந்து வகையாய் உடனுக்குடன் பட்டுவாய் செய்து உயிர்காத்த நிகழ்வுகள் நிறைய உண்டு. இத்தகு முக்கிய தந்தியை அலைபேசியும் வலைப்பதிவும் விலை மதிப்பற்றது ஆக்கிவிட்டன. 30/6/2013 இந்தியா தந்திக்கு விடை கொடுத்து விட்டது. இந்து சமயத்தில் இறந்தவரின் 16வது நாள் திதி செய்ய அழைப்பட்டை அனுப்புவது போல இந்திய அரசும் தந்தி மறைந்த 16வது நாள் 15/7/2013 அரசாணை வெளியிட்டது. நாங்கள் பயிற்சி பெற்ற காலத்தில் சென்னையில் எங்களின் அடிப்படை ஊதியம், பஞ்சப்படி, வீட்டு வாடகைப்படி, நகர ஈட்டுப்படி சேர்ந்த மொத்த மாத ஊதியம் ரூபாய் 252. மில்லர் சாலையில் இருந்த உணவகத்தில் காலையில் 7 நாட்களுக்கு 7 வகையான சிற்றுண்டி, பகல் இரவு சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், குழம்பு, கூட்டு, பொரியல், அப்பளம், அவ்வப்போது வடை, பாயசம். ஒரு மாதத்திற்கு ரூபாய் 52. இந்த உணவகம் தந்தி பயிற்சி, கூட்டுறவு ஆய்வாளர் பயிற்சி, சட்டக்கல்லூரி விடுதியில் இடம் கிடைக்காது விடுதியை சுற்றி வெளியில் தங்கிய சட்டக்கல்லூரி மாணவர்களுக்காக நடைபெற்றது. 100 ரூபாயில் உணவு, அரை வாடகை, பிற செலவுகள் அனைத்தும் அடங்கிவிடும். அதிலும் சேமித்தோர் உண்டு. நாங்கள் தந்தி பயிற்சியில் இருந்த அக்காலத்தில் பரங்கி மலையில்
ஒரு கிரவுண்ட் 2400 சதுரடிகள். வீட்டுமனை ரூபாய் 250. 2/11/1966 இரவு புயலில் சிக்கி தரை தட்டிய கப்பலை மறுநாள் காலை கொட்டும் மழையில் நனைந்து கொண்டே நண்பர்களுடன் சென்று பார்த்து, கொட்டோ கொட்டென்று மழை கொட்டிய பொழுதும் தெருவில் பொழியும் மழை நீரும் இருபுற கழிவு நீரோடும் பாதையில் பாய்ந்தோடியது. தெருவில் நீர் தேங்கவில்லை. எங்கள் குழுவில் அனைவரும் 6 மாதங்கள் பயிற்சி முடித்து ஒற்றை விரலாலே நாம் கற்றதென்ன சொல்லடா, கட்கடா கட்கடா, கட்கடா கட்கடா, பற்றோடு நாம் பெறுகிறோம், கட்கடா கட்கடா என்று பாடிக்கொண்டே பெறுகிறோம். அதே பாட்டை பாடி இந்தியாவிலிருந்து தந்திக்கு விடை கொடுத்தோம். மரணம், தொலைவு, தூரம் தொடர்பை துண்டித்தாலும் சந்திக்கையில் அதே நட்போடு பழகிறோம். 80 வயதிலும் தளராது சைவ சித்தாந்த பணியில் பரிணமிக்கும் கபியா என்று அழைக்கப்படும் காப்பிச்சியாவோடு நட்பு நலிவின்றி தொடர்கிறது.